ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஐடெக்ஷனில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்திலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட் அசிஸ்டன்ட்க்கான போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டேட் பார்த்தீங்கன்னா 3/9/2025 இன்னைக்கு ரிலீஸ் ஆன டேட் தான். வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். அப்ளிகேஷன் எப்போ வரைக்கும் ஓப்பனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2/10/2025 வரைக்கும் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மதியம் 12 மணி வரைக்கும் தான், அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணி ஏதோ கரெக்ஷன் அப்படி இருக்குன்னா அதை வந்து 6/10/2025 8/10/2025 மதியம் வரைக்கும் ஏதாவது கரெக்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து கரெக்ஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக 2 பேப்பர் எக்ஸாம் நடக்குது. பேப்பர் 1 பேப்பர் 2 நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சுருக்காங்க. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் அண்ட் வயர்மேன் அது ரிலேட்டடாக ஒரு சப்ஜெக்ட் 2 எக்ஸாம் நடக்கும். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி நடக்கும்னு இருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா காலையில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா அதுவும் 16ஆம் தேதி 2:30 மணிக்கு மேலே மதியம் நடக்கும். ஒரே நாளில் 2 எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து போஸ்ட் வேக்கண்ட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு நேம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு. போஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா 3749. நம்பர் ஆஃப் வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா 1794 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகலாம் அப்படின்றாங்க. அந்த ஸ்டார் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா வேக்கண்ட் வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது ஸ்டார்டிங் பேசிக் பார்த்தீங்கன்னா 18,800 ஆரம்பிக்கும். 59,900 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி 18 வயசு ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 32 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 50 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. விதவைகளுக்கு 37 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டி அதாவது ஊனமுற்றவங்களுக்கு 42 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸாக கொஞ்சம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிசி எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவே அவங்க டிசபிலிட்டியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து 34லேருந்து 44 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 47 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 55லேருந்து 55 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். விடோவாக இருந்தால் 37 வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே இருந்து பெருசாக சேஞ்சஸ் இல்லை விடோவுக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட், அதாவது எலக்ட்ரிஷியன், வயர்மேன், எலக்ட்ரிக்கல் ட்ரேட் அண்டர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் 3 முடிச்சிருக்கணுன்றாங்க. இதை விட நீங்கள் பெரிய படிப்பு படிச்சிருந்தாலுமே கம்பல்சரி இது முடிச்சிருந்தா தான் உங்களுக்கு நீங்கள் ஃபீல்டு அசிஸ்டன்ஸுக்கு எலிஜிபிள் அப்படின்றது தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டிகிரி டிப்ளமோ இது பண்ணியிருந்தாலும் ஐடிஐயில் கம்பல்சரி இது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்ளை பண்ணுறப்ப நான் தனி வீடியோவே போட்டு சொல்கிறேன். கண்ணு வந்து தெரியணுன்னு இருக்காங்க நல்லா. அது வந்து ஸ்டாண்டர்ட் 3ல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஸ்டாண்டர்ட் வந்து 3ல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக கண்ணு தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் 200 மார்க் வந்து பேப்பர் 1ல் நடக்கும். 200 மார்க் பேப்பர் 2ல் இருக்கும். பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துடும். ஆப்டிடியூட் ரீசனிங் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்துடும். பேப்பர் 2 பார்த்திங்கன்னா ஐடி ஸ்டாண்டர்டில் 200 கொஸ்டின்ஸ் வரும். 2 எக்ஸாமுக்குமே 3 ஹவர்ஸ் டைம் இருக்குது. பேப்பர் 1க்கு 3 ஹவர்ஸ், பேப்பர் 2க்கு 3 ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1ல் கம்பல்சரி தமிழில் வந்து 60 மார்க் எடுத்தால் தான் பாஸ். அது எப்பயும் போல் டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட்ஸ் அது மாற போகிறதில்ல. பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா 135 மார்க் எடுக்கணும். எஸ்சி எஸ்டி நண்பர்களும் எம்பிசி நண்பர்களும் அதை எடுத்தால் போதும். அதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 180 எடுக்கணும். பேப்பர் 1 எப்பயும் போல் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான் இருக்கும்போது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் எழுதுறவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதியிருந்தாங்க. இப்போ வர நீங்கள் எழுத போகிறது, அதாவது ஃபீல்டு அசிஸ்டன்ட்டுக்கு எழுத போகிறவங்க எல்லாமே என்ன பண்ண போகிறாங்கன்னா 2 எக்ஸாமும் கம்ப்யூட்டரில் தான் எழுத போகிறாங்க. அதாவது பேப்பர் 1மே கம்ப்யூட்டரில் தான் எழுத போகிறாங்க, பேப்பர் 2மே கம்ப்யூட்டரில் தான் எழுத போகிறாங்க. அது ஆக்சுவலி மேலே ஒரே டேட்டு தான் நடக்கும். மார்னிங் ஒரு பேப்பர், ஈவினிங் ஒரு பேப்பர். அதாவது மதியம் வந்து பேப்பர் 2 எழுதுவீங்க, காலையில் வந்து ஒரு பேப்பர் எழுதுவீங்க. 2மே வந்து கம்ப்யூட்டரில் தான் எழுத போகிறீங்க. கொஸ்டின்ஸ் எப்பவுமே போல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயே இருக்கும், தமிழ்லேயே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி மேலே இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, கீழே தமிழில் இருக்கும். அது எப்படின்னு பார்த்து எழுதிக்கலாம் நீங்களேவும். லாஸ்ட் டைம் போன வீடியோவில் போட்டிருந்தேன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுதுறது எப்படின்னு சொல்லி டிஎன்பிசிலே வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரிலேட்டட் ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத ஒரு வீடியோவே தனியாகவே ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன். ஏன்னா இது இன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ சைடு எப்படி அப்லோட் பண்ணணும் அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தனியாகவே அதை அப்லோட் பண்ணுறேன். ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்ப அது கீழே டேட் நேம் இருக்கணும், டேட்டா அது என்னைக்கு எடுத்த ஃபோட்டோ அந்த டீட்டெயில்ஸ் அதில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அந்த டிஸ்ட்ரிக்டோட கோட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 38 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 38 கோடு இருக்குது. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த கோடை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் டிஎன்பிசினாவே 100 தான் கட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்போது அந்த 100 தான், பெருசாக வேறு ஒரு வித்தியாசம் இருக்காது. ஃபஸ்ட் டைம் எழுத போகிறவங்களுக்கு ஃப்ரீ கொடுப்பாங்க. அதெல்லாம் யாரும் ஃப்ரீலாம் கொடுக்காம டக்குன்னு கட்டி 100 கட்டி எழுதிடுங்க. அது நல்லது எல்லாத்துக்குமே. அப்ளிகேஷன் கரெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுப்பாங்க. ஒருவேளை தப்பாக பண்ணிட்டீங்கன்னா அது உள்ள உடனே கரெக்ஷன் பண்ணிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ஓசி கேட்டிருக்காங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது தேவைப்படும். ஸோ ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிலபஸ் பற்றியெல்லாம் தனியாக வீடியோ போடுறேன். மெட்டீரியல் எல்லாமே நான் ரெடி பண்ணி தரேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.